பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். தர்மத்துக்கு எதிராக நடந்ததே இல்லை. வாலி, தாமதம் ஏன்? சண்டையிட துணிவில்லாமல் உள்ளே மனைவியிடம் சரசமாடுகின்றாயா? மானம் கெட்டவனே, ஆண் மகன் என்றால் வெளியே வா. சுக்ரீவன் உன்னை சண்டையிட அழைக்கிறேன். இந்த தரம் கெட்ட சந்தர்ப்பவாதியையா என் தம்பி என்று நீ சொல்கிறாய்? ராணி தாரா, சுக்ரீவன் என்ன அந்த அனுமானே என்னுடன் சண்டையிட வந்தாலும் நான் பொறுத்துக் கொண்டு உள்ளே இருக்க மாட்டேன். சுவாமி, அரசே. அரசே என்றால் பேசாதிரு. சுவாமி என்றால் என்னை தடுத்து நிறுத்தாதே, ஒதுங்கி போய்விடு. ஒட்டும் உறவும் இந்த கணத்தோடு விட்டு போய்விட்டது. அவனும் நானும் குடித்தது ஒரு தாய்ப்பால். வாலி வீரனாய் இருக்கிறேன், தம்பி கோழையானதே. சுயநல பிண்டம். சுவாமி, சுவாமி, அரசே, அரசே, உங்கள் அன்பு தந்தை தேவராஜன் இந்திரன் வழங்கியது. இந்த விஜய ஸ்வர்ண மாலையை அணியாமல் செல்கிறீர்களே. வாலி, வெளியே வா. அந்தப்புற பந்தம் இன்னும் உன்னை விடவில்லையா? வெட்கமில்லையா உனக்கு? அப்போது போல் இப்போது ஓடமாட்டேன். உன்னை சாகடிக்கத்தான் யுத்தத்திற்கு அழைக்கிறேன். வாடா, வா வெளியே. பெட்டையே, மீண்டும் வந்தாயா? அப்போதே உன் எலும்பை நொறுக்கி உடலை கிழித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்போது விடமாட்டேன். சாக போகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன் சாவு என் கதவை தட்டும் என்று தெரியாது. சாவு யாருக்கென்று செத்த பிறகு உனக்கு தெரிய போவதில்லை. சுக்ரீவா, பொங்கும் எரிமலையுடன் மோதாதே. தாக்கும் முன் ஓடிவிடு. உன் தாய்தான் என்னையும் பெற்றாள். ஓடிய சுக்ரீவனை கண்டு நீதான் ஓடப் போகிறாய். அதையும் பார்க்கலாம். தம்பியின் தலை மீது சாவு என்று எழுதியிருந்தால் வா, புறப்படு. சரி, நட. சதி, சூழ்ச்சி. நான் தோற்கவில்லை.
சதியால் தோற்றேன். சதி செய்து ஏமாற்றினாய். உனக்கு நாணம் இல்லையா சுக்ரீவா? பெட்டையே, பேடியே, அடே, என்ன நினைத்து விட்டாய்? இது உன் வெற்றியா? மாற்றானை வைத்து மறைந்திருக்க சொல்லி என் மீது பானமிடச் சொன்னாய். இது உன் வீரமா? அடே முட்டாள், நீ உன் ஜாதிக்கே நீதி கெட்டு நடந்தாய். துரோகம் செய்தாய், சகோதர துரோகம் செய்தாய். கேடு கட்டவனே, நீதானா? ராமன் என்பது நீதானா? சூரிய குலத்து மைந்தனே ஸ்ரீராமா, தசரதன் செல்வமே ஸ்ரீராமா. தாழாத கீர்த்தியும் வீழாத கொடையும் கொண்ட அகண்ட ஆர்யாவர்தத்தின் இலக்கணமே நீ அந்த ராமன் தானே? தாம் நினைப்பது சரிதான் வாலி. இவர்தான் மரியாதைக்குரிய ஸ்ரீராமன். முதன்முறையாக பார்க்கிறேன். கிஷ்கிந்தை மன்னன் வாலியின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வாயா? ஏ தர்மம் காக்கின்ற நாயகா, மரியாதை புருஷன் என்ற பெயர் பெற்ற ஸ்ரீராமா, என் புரியாத கேள்விக்கு பதில் என்ன? எந்த மரியாதையை ராமா நீ காப்பாற்றி இருக்கிறாய்? நியாயம் தெரிந்தவன் மறைந்திருந்து என் மீது பானம் எய்தினாய். இப்படி நீ செயல்பட்டது சுத்த வீரனின் லட்சணமா? இதனை நீ நியாயப்படுத்துவாயா ராமா? இப்படி செய்தது பூரணச்சந்திரனுக்கு கரும்புள்ளி வைத்தது போல் இல்லையா ராமோ? ராமா வாய் திற, ராமா வாய் திற, விடை சொல் ராமா, விடை சொல். எதற்காக செய்தாய் உத்தமா? ராமா, உள்ளம் உறுத்துகிறதா? அனுமான், அந்த அம்பை எடுத்து விடு. வாலியின் வேதனை குறையட்டும். உனக்கு கருணை இருக்கிறது ஸ்ரீராமா. ஒரு கேள்விக்கு விடை சொல். சண்டை போட்டது தம்பியும் அண்ணனும். இடையிலே வந்து மறைந்து பானம் விடுவது சூரிய குலத்துக்கு அடுக்குமா ராமா? என்னை கொன்று ஆண் மக்கள் நிறைந்த சபையிலே எப்படி நீ நிமிர்ந்து நிற்பாய்? பகை என்பது எனக்கும் உனக்கும் இல்லை ராமா. இதோ நிற்கிறானே சுக்ரீவன், இவன் உனக்கு நண்பன், நான் உனக்கு பகைவனா? வாலியின் கேள்வி ஆணவ கேள்வி, ஆணவமே இது நீதியின் வேள்வி. வென்றது பார் சுக்ரீவனின் மாலை, வீழ்த்திய பாபத்தின் விலை அந்த மாலை. காரணம் நீ செய்த தீமைகள் தானே.
ராமா, என்னை ஏன் பகைவனாக பார்த்தாய்? நண்பனின் பகைவன் எனக்கும் பகைவன். சுக்ரீவன் என் பிரிய நண்பன். தம்பி என்றும் பாராமல் துன்புறுத்தினாய். அந்த பாவத்துக்குரிய தண்டனை அளிக்க நண்பனிடம் உன்னை கொல்வதாக உறுதிமொழி கூறினேன். ரகுவம்சத்தார் உறுதிமொழி கொடுத்தால் உயிர் போனாலும் கூட உறுதிமொழியை காப்பாற்றுவார்கள். உறுதிமொழியை காப்பாற்றுவதுதான் உயிரினும் மேலான கடமை. அவ்வாறு செய்வதற்காக தூற்று மொழிகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ராமா, சுக்ரீவனுடன் நட்பு வைத்துக் கொண்டதற்கு ராவணன் கடத்தி சென்ற உன் மனைவி சீதையை மீட்கும் சுயநல எண்ணம் தானே காரணங்கள். அண்ணனுக்கு பயந்து கொண்டு அவமானத்தை பொறுத்துக் கொண்டு எங்கேயோ ஓடி ஒளிந்து மறைந்து கொண்ட இந்த கோழைதானா உனக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ எண்ணுகிறாய்? உன் தேவியை மீட்க கிஷ்கிந்தை மன்னன் வாலியிடம் வந்திருந்தால் பிரச்சனை ஏது? அந்த தரம் கட்ட ராவணனை கட்டி இழுத்து வந்து உன் சரணங்களில் போட்டிருப்பேன். சீதா தேவியை அவன் கடலுக்கடியில் மறைத்திருந்தாலும் ஆகாயத்திலோ பாதாளத்திலோ கொண்டு வைத்திருந்தாலும் நான் சீதா மாதாவை கொண்டு வந்திருப்பேன். எந்த முறையில் தர்மத்தை மறந்து நீ வாலியை வதம் செய்தாய்? இந்த அநீதிக்கு நீ நியாயத்தின் பார்வையில் ஒருபோதும் உத்தமனாய் தப்பிக்க முடியாது. ஒருவன் பிறந்தால் அவன் ஒரு நாள் மடிவான். இறப்பதற்காக வாலியின் மனதில் வேதனை இல்லை. நான் போனால் சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைக்கும். அது ஒன்றும் தவறல்ல. தவறு இதுதான். ராமா, நீ யுத்த பூமியில் என்னுடன் வீரனை போல் நேருக்கு நேர் நின்று யுத்தம் புரியவில்லை. எங்கோ மறைந்து நின்று பானம் செலுத்தினாய். ராமா, நீ நிரபராதியை கொல்ல துணிந்தாய். நீ செய்த பாவத்திற்கு பரிகாரம் என்றுமே இல்லை. ராமா, என்றுமே இல்லை.